2 ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக சால்மன் மீன் வச்சு ஒரு புட்டு. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு அது அப்படியே சாப்பிடவும் பிடிக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் பெரட்டல். இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரெசிபி பாருங்கள். இன்றைக்கி வந்து குக்கிங்க்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு. பூண்டு இஞ்சி பேஸ்ட் அதெல்லாமே காலியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூண்டுன ஆயில் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால தான் இந்த சாப்பரை வெளியில் எடுத்த கையோட அதிலே வந்து பச்சை மிளகு அப்புறம் இஞ்சியும் கொஞ்சம் சாப் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நிறையவே இன்றைக்கி எடுத்திருக்கிறேன். ஸோ கீரையும் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதே மாதிரி பீன்ஸும் கட் பண்ணி வச்சாச்சு. பெரிய வெங்காயம் தான், அதுவும் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பீல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ குயிக்காக ஏதாச்சும் முட்டை எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு மொதல் ரெசிப்பியே வந்து சால்மன் புட்டு தான். இதுக்காக 2 ஃபில்லட் எடுத்திருக்கிறேன். இதில் முள்ளொன்றும் இல்லாததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் முள்ளோட எல்லாம் பீஸு வாங்கினீங்கன்னா நம்ம வந்து குக் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எப்போதுமே அந்த ஸ்கின் சைடுனை கீழேயே வச்சுக்குங்க. அதிலும் வந்து நிறைய ஃபேட்டெல்லாம் இருக்கும். முதல்ல வந்து ஆயில் போடாமல் கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கணும். இல்லாட்டினா ஃபஸ்ட்டுலேயே அப்படியே வெடித்து எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நான் வந்து இது ஃபுல்லாகவே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆயிலும் சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கிறக்கால இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் குக்கான கையோடய நல்லா இதிலே வந்து ப்ரெஸ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நல்லா அது பிரிஞ்சு அப்படியே வரும். அப்புறம் நம்ம திரும்பவும் சட்டியில் சேர்த்து கிண்டி விட்டால் போதும். இந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதிலே நல்ல ஃப்ளேவர் இருக்கிறதுனால நான் வந்து அதுவும் சேர்த்து தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஒரு மீன் குக் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சமாக மசாலாலெல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் 2மே ஒரே அளவுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் அப்புறம் நான் ஷாஜீரா சேர்த்துருந்தேன். மல்லி வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பிளாக் பெப்பர் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் மீன் எந்த அளவுக்கு எடுக்கிறீனோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே வறுத்து வச்சுக்கிங்க. இது ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணணும். இப்போ வந்து பேனில் ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகு எல்லாமே நம்ம சாப் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். அதுண்ட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். 3 இல்லைன்னா 4 வெங்காயம் நீங்கள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கங்க. அப்போ தான் இந்த புட்டு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் இருக்குல்ல அதுன்னு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தின் கூட இந்த மீன் எல்லாமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மீனின் பீஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு உடச்சி விடணும். நான் வந்து அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். இல்லாட்டினா உங்களுக்கு பிடிக்கும் பெரிய பெரிய பீஸ்னால் அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்கல இது வந்து எனக்கு அளவு தெரியும். அதனால நான் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா 1 இல்லைன்னா 2 கரண்டி பொடி பண்ணி வச்சுருக்கலேருந்து ஆட் பண்ணி நீங்கள் டேஸ்ட்டெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ப்ளெயின் சில்லி பவுடர் இது வந்து உரப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 டீஸ்பூன் தான் எடுத்திருந்தேன். சின்ன கரண்டினால தான் இந்த மாதிரி ஆட் பண்ணேன். இதுலேயும் வந்து தீ நல்லா கம்மியாக வச்சு இந்த வெங்காயத்தின் கூட நல்லா வதக்கிக்கணும். இந்த டைமில் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஒரு 2 பிடி அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இதில் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்காமல் கொஞ்சம் குறான்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலெல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து இது வேக விடுங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்றா கூடி வந்துடும். ரொம்பவே ஆட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பெரட்டல் மாதிரி வந்துடும். அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கங்க. தீயும் கொஞ்சம் மீடியத்தில் வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே கலந்து ஒன்றா வரும். இந்த டைமில் உப்பெல்லாம் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். எல்லாமே ஒன்றா கலந்து வந்துட்டு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி வெந்தயக்கீரை காய வச்சது சேர்க்க போகிறோம். இது வந்து கசூரி மேத்தின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஸ்டோரில் வாங்கிக்க கிடைக்கும். கொஞ்சமாக சேர்த்து நம்ம எல்லாத்தின் கூட கலந்து விடும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் நம்பி இது போடலாம். அவ்வளோ டேஸ்டியானது தான். இது வந்து நமக்கு தெரியாது சாப்பிடும்போது. அவ்வளோ நல்ல டேஸ்டியான இந்த ஒரு புட்டும் நீங்கள் வந்து சாமன் மீன் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கும்போது செஞ்சு பாருங்கள். அடுத்தது வந்து இந்த சிக்கன் பெரட்டல் தான் செய்ய போகிறோம். இதுவும் வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஃபஸ்ட்டு வந்து பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து 3 வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். உப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு சிக்கனை வந்து சின்ன பீஸெல்லாம் கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுனே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு சிக்கனில் வந்து நம்ம தயிர் சேர்த்து தான் குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டிலே மசாலாவில் ஒன்றும் ஆட் பண்ணக்கூடாது. புளி இல்லாத நல்ல திக்கான தயிர் தான் இதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் தயிர் சேர்த்து இதனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து இந்த சிக்கன் குக் பண்ணி எடுக்க போகிறோம். உப்பும் இந்த டைமில் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டிலே வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் முடித்து திறந்து பார்த்தா தெரியும், இந்த சிக்கனிலெல்லாம் நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகிடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் வற்ற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வேகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே கவர் பண்ணி விட்டுறாதீங்க. அடியில் சில சமயம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வற்றுற டைமில் சைட் பை சைடாக கொஞ்சம் குக்கிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பைத்தங்காய் வந்து முட்டையெல்லாம் போட்டு பெரட்டல் அப்புறம் சொதி எல்லாம் வச்சாச்சு. இந்த டைமில் சிக்கன்லாம் நல்லா வெந்து இதோட ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாகளை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து சிக்கன் கறி பவுடர் சேர்க்காமல் மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ப்ளெயின் சில்லி பவுட்ரு இது 2மே சேர்த்துக்குங்க. இங்கே உள்ள சில்லி பவுட்ரு உரப்பு கம்மியானதுனால தான் நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. குக்கிங்க்கு எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது எடுத்துக்கலாம். நான் வந்து நெய் தான் ஆட் பண்ண போகிறேன். இதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மசாலா மேலே நம்ம சேர்த்து கிண்ட போகிறோம். இதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கறது. இடையில வந்து கசூரி மெத்தி இருக்குல்ல, அதுவும் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். ஆயில் வந்து ஆட் பண்ணும்போது லைட்டாக சூடு காட்டாமல் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த மசாலாகள் வந்து குக் ஆகும். கலரும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ட்ரையாக வந்துடும். அத்தனை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நம்பி இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணலாம். இதே ரெசிபி நீங்கள் வந்து வெஜிடேரியன் சிக்கன் இல்லைன்னா சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அதில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக கடைசியில் இந்த மாதிரி ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்து பாருங்கள். எனக்கு நெய்யோட டேஸ்ட்டு பிடிக்கணுனால தான் ஆட் பண்ணியிருந்தேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கறிவேப்பிலையும் கூட சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி லஞ்சுக்காக இந்த சிக்கன் அப்புறம் சாமன் கொஞ்சம் கீரை சொதி வச்சுருந்த பைத்தங்காய் எல்லாமே பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு கொம்போ தான். நீங்கள் வந்து பிரியாணி கூடையெல்லாம் இந்த சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து சோறுண்ட கூட வந்து சிக்கன் மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். நல்லா சாஃப்டாக வெந்து இருந்தது. மசாலாகள் அதிகமாக இருக்காது. தயிரில் குக் பண்ணனால ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.